வருடங்களுக்கு முன்னால லெயில் சஹருடைய நேரம் என்று நினைத்து நோம்பு நோட்டிருப்போம், உண்டு கொண்டிருப்போம். ஃபதபையன லஹு அன்னல் ஃபஜ்ர கத் தஹல வக்துஹு. ஃபஜ்ருடைய நேரத்துல லெயில் என்று இரவொன்று நினைத்து என்ன செய்திருப்போம், சஹர் செய்து கொண்டிருப்போம். அப்ப இந்த தகவலை பொறுத்த மட்டும் உலமாக்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு இருக்கிறது. சில உலமாக்கள் குறிப்பாக இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லா சொல்றாங்க சௌமுஹு ஸஹீஹ், அவருடைய நோன்பில எந்த பிரச்சனையும் கிடையாது. வலா கதா அலைஹி, அவர் அந்த நோன்புக்காக என்ன செய்ய தேவையில்லை, அவர் கதா செய்யவும் தேவையில்லை என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். இதுதான் பொருத்தமானது. அதாவது யாராவது ஒரு மனிதர் நோன்புடைய காலத்துல, அதாவது ஃபஜ்ருடைய வேலையில இருந்து அவர் நினைத்து கொண்டு இருக்கிறாரு, நம்ம இல்லதான் இருக்கிறோம், சஹருடைய நேரத்துல தான் இருக்கிறோம் அப்படி என்று நினைத்து ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு மனிதர் சாப்பிடுவாக இருந்தால் அந்த நோன்பில் இருந்த பிரச்சனை கிடையாது. நாங்க ஏற்கனவே பார்த்ததே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு எது சக்தியோ அதைத்தான் பிடிக்கிறான். மறதியாக அல்லது தவறுதலாக செய்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னித்து விடுகிறான். எனவே அந்த நோன்பில் எந்த பாதிப்பும் வராது. இது முதலாவது விஷயம், உண்ணுவது பருகுவது. அதே நேரத்துல ரமலானுடைய காலத்துல நோன்பை முறிக்கக்கூடிய இன்னொரு பிரதான விஷயம் என்னன்னு கேட்டா அல் ஜிமா.